மார்கழி டே 23 கோலம் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி தான். நான் ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருந்தேன். பீகாக் அது மாதிரி வாத்து கோழி எல்லாமே போட்டாச்சு. இன்றைக்கி வந்து பட்டர்ஃப்ளை போடலாம் அப்படின்னு பட்டர்ஃப்ளையில் மேலேயும் பூ சைட்லேயும் பூ அந்த மாதிரி யோசித்து போட்டேன். இதோட கலர் காம்பினேஷன் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பட்டர்ஃப்ளைக்கு நம்ம நிறைய கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். எல்லோ, அதுக்கப்புறமா ஆரஞ்ச், பிளாக் மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். நான் வந்து நிறைய போய் கலர்ஸ் வர வாங்கிட்டு வந்தேன். எப்பயுமே முருகனில் தான் வாங்குவேன். முருகன் ஸ்டோர்ஸ் பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க அப்படியே மூட்டை மூட்டையாக வச்சு விற்றுட்ருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட அப்படியே கவர் கவராக டப்பாவாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த ஒரு குட்டி வாசலுக்கே. ஸோ இந்த கோலத்தை பாருங்கள். இதோட அப்படியே வந்து ஒரு ஸ்கூல் ரொட்டீன் எடுத்திருக்கேன். நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இந்த கேரட் கிரேட்டர் வந்து சொல்லுங்கள், நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு. நான் அது வந்து அகரோடது தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதிலே உங்களுக்கு வந்து நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சிப்ஸு துருவுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த கேரட் கிரேட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா சைஸ் வாரியாக உங்களுக்கு டிஃபர் ஆகும். நான் கொஞ்சம் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா அது மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்விட்ச் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே அட்டாச் பண்ணிடணும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பல்காக வந்து துருவுறோம் அப்படின்னா உங்களுக்கு காலையில் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதோட லிங்க் எல்லாமே அஃபிலியேட் லிங்க் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போதும் அந்த பட்டனை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி தொக்கு, அதுக்கப்புறமா தோசை அதுதான் பண்ணேன். இன்றைக்கி மிதுனுக்கு நான் பண்ணல, லாவண்யா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டா. அதனால் தக்ஷித்துக்கு மட்டும் நான் லஞ்ச் பேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ தக்காளி தொக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் வச்சுக்கலாம் இல்லையா? சிம்பிள் தான் அது. அப்படியே அரைச்சிட்டு காரம், உப்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கேரட் சாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கடுகு, அப்புறம் உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அந்த காரம் கூட இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால் கேரட் வந்து அப்படியே துருவி போட்டு சாதத்தை மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்லை அப்பளமோ அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சுருவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி தோசை, அப்புறம் தக்காளி தொக்கு. ஸ்நாக்ஸ்க்கு வேறு தனியாக பேக் பண்ணணும். அதுக்கு வந்து சீஸ் டோஸ்ட்டு பண்ணி அதுக்கு சைட் டிஷ் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுட்டேன்.